படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. 65 வயது மனைவி, 70 வயது கணவன், இவர்களுக்குள் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுமா என அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது சேலத்தில் நடந்த கொடூர சம்பவம். 65 வயது இந்திரா கண்ணயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அங்கு வந்த 70 வயது கணவர் பாலகிருஷ்ணன் இந்திராவின் கழுத்தை அறுத்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் மிதந்த இந்திரா அதே இடத்தில் துடிதுடிக்க உயிரை விட்டுள்ளார். அப்போதும் வெறி அடங்காத பாலகிருஷ்ணன் அதே பகுதியில் வசிக்கும் மாரியம்மாளின் வீட்டிற்கும் சென்றுள்ளார். அப்போது அவரும் கண்ணயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் மண்ணெண்ணெய் கேனுடன் உள்ளே நுழைந்து தீ வைத்துள்ளார். தீயில் சிக்கிய மாரியம்மாள் அலறி துடிக்க அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். இதனால் அந்த இடத்தில் இருந்து தப்பித்து ஓடி உள்ளார் பாலகிருஷ்ணன். தீயில் சிக்கிய மாரியம்மாளை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அட்மிட் செய்தனர். இந்திரா சம்பவ இடத்திலேயே கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதால் சேலம் கருப்பூர் காவல் நிலைய போலீசார் இந்திராவின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். வீட்டில் கண்ணயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த 65 வயது மனைவியை திடீர் என கத்தியால் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு 70 வயது கணவருக்கு என்ன பிரச்சனை? அதே பகுதியில் வசிக்கும் மாரியம்மாளையும் தீ வைத்து எரிக்கும் அளவுக்கு போனது ஏன்? தப்பித்து ஓடிய பாலகிருஷ்ணனை பிடித்து விசாரிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. வெளியூருக்கு தப்ப முயன்ற பாலகிருஷ்ணனை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறது போலீஸ். பாலகிருஷ்ணனுக்கும் இந்திராவுக்கும் திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளார்கள். அவர்களுக்கும் திருமணமாகிவிட்ட நிலையில் தொடர்ந்து குடித்துவிட்டு வரும் பாலகிருஷ்ணன் தனது மனைவியை சந்தேகப்பட்டு டார்ச்சர் செய்து வந்துள்ளார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மனைவி மீது ஏற்பட்ட தீராத சந்தேகம், மனைவிக்கு உதவுவதாக அவரது முதிய தோழி மீது ஏற்பட்ட ஆத்திரமும் தான் கொடூர கொலை செய்யும் அளவுக்கு கொண்டு போயிருப்பது தெரிய வந்துள்ளது. 70 வயதிலும் 65 வயது மனைவி மீது ஏற்பட்ட எல்லை மீறிய பொசசிவால் ஒரு உயிர் பறிபோயிருக்கிறது. இன்னொரு உயிர் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. அப்பாவின் செயலால் அம்மாவை இழந்த பிள்ளைகள் வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காதல், அன்பு, பாசம், நேசிப்பு, நம்பிக்கை பற்றிய புரிதல்கள் இருந்தாலே இதுபோன்ற வன்முறைகள், கொடூர கொலைகள் நிகழாது. சிறையில் அடைக்கப்பட்ட பாலகிருஷ்ணன் இனி தனிமையை மட்டுமே நேசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் PK ரமேஷ். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.